ஒரு தனைகள் நிலவை உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலசல்களை எண்ணினேன், கண்ணீரும் துரத்தையில் நடக்கல்களை எண்ணினேன், கண்ணீரும் துரத்தையில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே. நான் எல்லா நாளிலும் ஆடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத ஆமென். அடுத்ததாக இன்றைய வேத பாடம் வாசிக்கும்படியாக கீதா அகஸ்டின் அவர்கள். இன்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 முடிய. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குமுள்ளானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தலங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். அடுத்ததாக இந்த ஜெப விண்ணப்பங்களை எடுக்கும்படியாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கள்ளிப்பாளையம். இன்று குழுவின் சார்பாக அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜெப குறிப்புகள் இன்று தேசத்திற்காக, தேசத்தின் அமைதிக்காகவும் மற்றும் போராட்டங்கள் அந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவும் நிகழாமல் இருக்கவும், இன்று குடியரசு தினத்திற்காகவும் நமது சர்வவல்லவர் ஆலயத்திற்காகவும் நடக்க இருக்கிறதான 25ஆம் ஆண்டு சிறுவர் ஜூபிலிக்காகவும், இன்னும் திருமணத்துக்காய் காத்திருப்பவர்களுக்காகவும், திருமணம் முடிந்து கற்பத்தின் கணிக்காய் காத்திருப்பவர்களுக்காகவும் இன்னும் ஏதேனும் ஜெப குறிப்புகள் இருந்தால் தெரியப்படுத்தலாம். நாளைக்கு என்னுடைய மகளுடைய எக்ஸாம் நாளைக்கு நடக்குது திருச்சியில காலேஜ்ல. அந்த எக்ஸாம் நல்லபடியா நடத்தும்படி எழுத ஜெபிங்கள். 2 பேத்துக்குமே, தம்பிக்கும் பாப்பாவுக்கும் நாளைக்கு எக்ஸாமு செம்மு நடக்குது. நாளைக்கு எக்ஸாம் எழுத போறாங்க. அதற்காக நீங்க ஜெபிங்கள். ஓகே. வேற எதுவும் ஜெப குறிப்புகள் இருக்குங்களா? குட்டினா ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஏதோ இந்த இணைய வழி கூடுகையில பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் விண்ணப்பங்களினாலும் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆக மொத்தம் நாம எல்லா என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல ஒன்றுக்கு கவலைப்படாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்ம கூட வாழ்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம் என்பது. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்பதை விட கிறிஸ்து அவனுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறவராக, நமக்குள் வளர்கிறவராக, நமக்குள் நிலைத்திருக்கிறவராக நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லார் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் தகப்பனே உடைய சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா, தகப்பனே உடைய சமூகத்துல அவங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒப்பு கொடுக்கிற ராஜா. இதோ எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நேரத்தை, இந்த நிமிடங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரே, உனக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இதோ ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இந்த கூடுகையில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா ஸ்தோத்தரிக்கிற இருதயத்தையும் ஆத்துமாவையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிப்படைய வேண்டும், எல்லா ஆத்துமாக்களும் மீட்படைய வேண்டும், எல்லா ஆத்துமாக்களும் அறிகிற அறிவில விருத்தி அடைந்து மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீர் தாமதித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேளையில கூட சுவாமி, இந்த கூடுகளை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு அப்பா சோத்தரிக்கிற ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. வெறுமனே 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 கடந்து சென்று விடாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் தந்து வழிநடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. இதோ இந்த வேளையில கூட சுவாமி பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என்ன வேண்டுதல்களோடு, என்ன விண்ணப்பங்களோடு அப்பா உடைய சமூகத்துல காத்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அடியார்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆளுகை செய்யும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. விசேஷித்தமுடைய கிருபை பிள்ளைகளோடு கொடுத்து வழி நடத்தி செல்லட்டும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, பண தேவைகள், பொருட்கள் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு சுமை நோக்கி காத்திருக்க பிள்ளைகளுக்கு எல்லா பலவீனங்களை கத்த நீங்க மாற்றி போடுங்க. மரண பள்ளத்தாக்கை கத்த நீங்க மாற்றி போடுங்க. வறுமைகளை மாற்றி போடுங்க. தரித்திரங்களை மாற்றி போடுங்க. அப்பா சோத்தரிக்கிறோம் குடும்ப உறவுகளில அப்பா சூத்திர ஒருமனப்பாட்டின் ஆவியை நீர் அவிழ்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிரிவினை நாவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. கணவன் மனைவிக்குள்ளாய், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாய் அப்பா சோத்தரிக்கிறோம், சகோதரருக்குள்ளா இருக்கிற எல்லா அப்பா சோத்தரிக்கிற ராஜா. பிரிவினை நாவுகள் அழிக்கப்பட்டு போட்ட ஒருமனப்பாட்டின் ஆவியினை அவிழ்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சேஷித்தமுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கொண்டு வழிநடத்தி செல்லட்டும் அப்பா. சோத்தரிக்கிற ராஜா. விசேஷித்தமாய் கூட சுவாமி தகப்பனே எங்களுடைய ஆலயப்பா சோத்திர இந்த சில்வர் ஜூப்ளிக்காய் செபிக்கிறோம். இந்த 25 வருடங்களும் கத்தரிகளுக்கு அப்பா அந்த ஆலயத்தின் மூலமாக அப்பா அந்த ஆலயத்துல நாங்கள் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அந்த ஆலயத்துல எங்களுக்கு முன் குறித்து எங்களை அழைத்து அந்த ஆலயத்திலிருந்து நீங்களை தெரிந்து கொண்டு இன்றைக்கு அநேகரை நீங்கள் சாட்சியாக நீர் நிறுத்தி இருக்கிறீரே. அநேகரை உடைய ஊழியர்களாகவும், அநேகரை உடைய போதகராகவும், அநேகரை சுவிசேஷர்களாகவும், அநேகரை தீர்க்க தரிசிகளாகவும், அநேகரை அப்பா உடைய நாம மகிமைக்கென்று சாட்சிகளாகவும் நீ ஏற்படுத்தி இருக்கிறீரே. மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆலயத்துல இன்னுமா இருக்கிற ஒவ்வொரு குடும்ப உறவுகளையும், குடும்பத்தின் பிள்ளைகள் அப்பா உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. எல்லா பிள்ளைடைய வாழ்க்கையிலும் நன்மைகளையும் கிருபைகளையும் நீர்
நடக்கிற அந்த கொடுகையில குடும்ப பங்கு பெறுகிற ஒவ்வொரு உறவுகளையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கத்தீங்க பெயர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த இடத்திற்கு அழைத்து வந்து இதோ கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து இதோ கர்த்தர் எனக்குடைய வாழ்க்கையில காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மைகளையும் கிருபைகளையும் அப்பா பெற்றுக்கொண்டதை சாட்சிகளாக அப்பா உம்முடைய ஆலயத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் முன்பாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தி செல்லும்படியா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வந்து வருகிற ஒவ்வொரு குடும்ப உறவுகளை ஆசீர்வதிங்க, வழிப்பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. அந்த குடும்ப அப்பா கொடுகையில பங்கு பெறுகிற அப்பா இதுக்காய் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு அப்பா சூத்தரிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உம்முடைய நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க, பண தேவைகள் பொருட்கள் ஆசீர்வதித்தாங்க. இன்னுமாய் தகப்பனே அப்பா சூத்தரிக்கிற ராஜா திருமணத்துக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை வைக்க பண்ணுங்க. அப்பா கற்பகத்தின் கனிக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல கற்பத்தின் கனி ஆசீர்வாதங்களை கொடுங்க. அப்பா எல்லா வேதனையும் கத்தை நீங்க மாற்றி போடுங்க. அப்பா சோதரிக்கிற ராஜா அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துல ஊற்றி விட்டது போல எல்லா பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்துல ஊற்றி விட்டு யோ அப்பா சோதரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்பா சோதரிக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நீ தந்து நீ வழிநடத்தி செல்லும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதோ இந்த வேளையில கூட ராஜா அப்பா நன்றி ராஜா. அப்பா கடன் பாரங்களுக்கு பிள்ளைகள் எல்லா கடன் பாரங்களை மாற்றுங்க. அப்பா பலவீனத்திற்கு பிள்ளைகளுக்கு எல்லா பலவீனங்களை மாற்றுங்க. குடும்ப அப்பா சோதரிக்கிறோம் சோர்வுகளை மாற்றுங்க, மரண பள்ளத்தாக்கை மாற்றுங்க. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பெயராய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா சோதரிக்கிறோம். விசேஷமாய் கூட தகப்பனே நாளை தினத்தில் எழுதுகிற அருமையான பாசோத்திரம் சாரிசாவையும் சார்லஸையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் எழுதுகிற எக்ஸாம்ல நல்ல பாசோத்தரிக்கிறோம். தேர்ச்சி அடைய கத்தனை கருவி பாராட்டும். நல்ல மதிப்பெண் எடுத்து அப்பா உமக்கு சாட்சிகளாய் பிள்ளைகள் வளர கத்தனை கருவி பாராட்டும். அதே போல யாரெல்லாம் கல்லூரியில பாசோத்தரிக்கிறோம் எக்ஸாம்ல எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தனை ஆசீர்வதிங்க. 10th 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. பாசோத்தரிக்கிறோம் உமக்கு சாட்சிகளாய் பிள்ளைகள் தேர்ச்சி அடைந்து கத்தர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்தார் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு சாட்சியாய் நிற்க சாட்சிகளாய் வளர கத்தனை கிருபை பாராட்டும். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்தி செல்லும். அப்பா தகப்பனே சோதரிக்கிற ராஜா இந்த கூடுகளை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பங்கு பெறாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்து நீங்க பெயரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா சோத்திரம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் உமக்கு மாத்திரம் தெரியப்படுத்த கத்தனை கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே காக்கப்படுகிறபடினாலே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீதியான சமத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கூடுகளை பங்கு பெற்றுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தின வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். குடும்பமாய் பிள்ளைகள் அப்பா அந்த கூடுகளை பங்கு பெற்று உம்முடைய நாம மகிமைக்கென்று ஜீவிக்க கத்தனை கிருபை பாராட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில நடக்க சத்தியத்திலே வளர சத்தியத்திலே நிலைத்திருக்க அப்பா சொத்திரிக்கும் கிருபை பாராட்டும். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வருகிற தேர்தலுக்கு அச்சபிக்கிறோம். தேர்தலில் நம்முடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகளை ஏற்படுத்துங்க. அப்பா உங்களுடைய சித்தத்தை தேசத்துல நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உமக்கு சித்தமானவர்களை சோத்திரிக்கிற ராஜா நீர் ஏற்படுத்துங்க. உம்முடைய சித்தம் தேசத்துல ஒவ்வொரு ராஜாக்கள் மத்தியில ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியில நிறைவேற கத்தனை கிருபை பாராட்டும். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாட்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து செபிக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அடியார்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். நாட்டுமாவே கர்த்தரை கூடுகையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் இந்த கூடுகையான நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இந்த கூடுகையில் புதிதாக இணைந்திருக்கிறதான குட்டிமக்கா அவர்களை குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஆமென். நன்றிகள்.